வணக்கம் ஜி. அதாவது 2006 மும்பை ரயில் குண்டுவெடிப்பு வழக்கில் 12 குற்றவாளிகள் விடுதலை செய்த மும்பை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தான் உச்சநீதிமன்றமானது தடை விதித்திருக்கின்றது. மகாராஷ்டிரா அரசு தொடர்ந்த வழக்கில் இந்த தடை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் அந்த விடுவிக்கப்பட்ட அந்த அனைத்து நபர்களும் மீண்டும் சிறைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கேள்வி எழவில்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. எனவே அவர்கள் அந்த விடுவிக்கப்பட்ட நபர்கள் மீண்டும் கைது செய்த தடை காரணமாக மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட மாட்டார்கள் என்பதுதான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் 2006 மும்பை ரயில் குண்டுவெடிப்பு கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட 12 நபர்களை ஆதாரங்கள் இல்லாததாகவும் அது மட்டுமல்லாமல் அவர்களிடம் கட்டாயப்படுத்தப்பட்டு ஒப்புதல் வாக்குமூலங்கள் பெறப்பட்டதையும் காரணம் காட்டி மும்பை உயர்நீதிமன்றமானது விடுதலை செய்தது. இதில் 5 மரண தண்டனை கைதிகள், அது மட்டுமல்லாமல் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரக்கூடிய 7 பேரின் தண்டனையும் நீதிமன்றம் ரத்து செய்து மற்ற வழக்குகளில் அவர்கள் தேவைப்படாவிட்டால் அவர்களை விடுவிக்க உத்தரவிட்டது. இந்த நிலையில்தான் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் தான் அவர்கள் விடுவிக்கப்பட்டதானது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் மகாராஷ்டிரா அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கானது தொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கானது தொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2006 மும்பை ரயில் குண்டுவெடிப்பை பொறுத்தவரையில் ஜூலை 11, 2006 அன்று நிகழ்ந்த ஒன்றாகும். இதில் 189 பேர் கொல்லப்பட்டார்கள் மற்றும் 800க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இது தொடர்பான வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழ்நிலையில் இந்த வழக்கில் தற்போது அந்த உயர்நீதிமன்றம் மும்பை உயர்நீதிமன்றமான அவர்களை விடுதலை செய்தது. அதற்கு கூறிய காரணம் என்னவென்றால் வழக்கை நம்ப முடியாததாக கண்டிருந்த நீதிமன்றம் அதனை மேற்கோள் காட்டி அவர்களை விடுதலை செய்தது. அந்த 12 குற்றவாளிகளை விடுதலை செய்தது. இந்த விடுதலையை எதிர்த்துதான் இதில் பல்வேறு நடைமுறை குறைபாடுகள் இருப்பதாக கருதி அவர்கள் மும்பை உயர்நீதிமன்றமானது அவர்களை விடுதலை செய்தது. இந்த நிலையில்தான் மகாராஷ்டிரா அரசு உச்சநீதிமன்றத்தில் அதற்கு அந்த விடுதலை செய்யப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. அந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பொழுது மகாராஷ்டிரா அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தாங்கள் மிகவும் கவனமாக இதில் இருப்பதாகவும் தற்பொழுது அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்களை மீண்டும் சிறைக்கு கொண்டு வருவதை நாங்கள் நோக்கமாக கொள்ளவில்லை. எனினும் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிற தீர்ப்பானது இந்த வழக்கில் பிற வழக்குகளில் முன்னுதாரணமாக மாறிவிடக் கூடாது என்று மகாராஷ்டிரா அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றமானது அதனையும் கருத்தில் கொண்டு தற்பொழுது அந்த 12 பேர் விடுதலை செய்யப்பட்ட அந்த உத்தரவுக்கு தடை விதித்திருக்கின்றது. ஆனால் அந்த 12 பேர் மீண்டும் சிறைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனினும் இந்த தீர்ப்பானது பிற வழக்குகளில் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. இதன் அடிப்படையில் இந்த வழக்கின் பிற சட்ட ரீதியான சிக்கல்கள் என்ன இருக்கின்றன என்பது தொடர்பாக தொடர்ந்து வழக்கு விசாரணையானது நடைபெறும்.